ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. வேல் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு முன்பிருந்தே வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. வேல் இருக்கும் இடத்தை வேட்கோட்டம் அப்படின்னு, அதாவது வேலுக்கென்று தனி கோவில் அமைத்து அந்த இடத்தை வேட்கோட்டம் என்று அழைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. வேலுக்கு எதற்காக இத்தனை மகிமைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல் அன்னை ஆதி பராசக்தியின் அம்சம். வேல் வழிபாடு அப்படிங்கிறது மூதாதையர்களும் முன்னோர்களும் காலங்காலமாக வழிபாடு செஞ்சுட்டு வந்தது. இந்த வேல் முருகப்பெருமானின் கைகளில் இருக்கும் இந்த வேலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. வேலை ஏந்தியவருக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பதால் இதற்கு வெற்றிவேல் என்ற திருப்பெயரும் இருக்குது. வேல் வழிபாடு செய்கிறவங்க வாழ்க்கையில் பகைவர் தொல்லை, எதிரிகள் தொல்லை இருக்காது. நம்மை சுற்றி எந்த விதமான தீய செயலும் நடக்காது. வெற்றி மேல் வெற்றி வந்து நமக்கு குவியும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க. அத்தனை சிறப்புடையது வேல் வழிபாடு. முருகப்பெருமானுடைய கைகளில் இருக்கும் இந்த வேலுக்கு ஏன் இத்தனை சிறப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகன் என்றாலே மும்மூர்த்திகளின் அம்சம். முருகப்பெருமானுடைய கைகளில் இருக்கும் இந்த வேல் அன்னை ஆதி பராசக்தி வழங்கியதால் சக்தியின் சொரூபமாக விளங்கக்கூடிய இந்த வேல் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வேல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கு முருகன் இருப்பான், அன்னை ஆதி பராசக்தி இருப்பாங்க, சிவபெருமானின் அம்சம் இருக்கும். சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் போருக்கு செல்றப்ப சிவபெருமான் கிட்ட போய் இந்த போரில் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசி வழங்கி எனக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்ப சிவபெருமான் தன்னுடைய 11 ருத்ரங்கள்லிருந்து 11 ஆயுதங்களை எடுத்து முருகப்பெருமானுக்கு கொடுத்துட்டு அன்னை ஆதி பராசக்தியிடமும் நீ ஏதாவது ஒரு பொருளை இந்த போருக்கு செல்கிற முருகப்பெருமானுக்காக கொடு அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி பராசக்தி தன்னுடைய அத்தனை ஆற்றல்களையும் ஒன்றிணைத்து வேலாக மாற்றி முருகப்பெருமான் கைகளில் கொடுக்குறாங்க. அந்த வேலை தாங்கிய முருகனின் திருக்கரங்கள் அத்தனை வலிமையுடையதாக இருக்குது. வேலை வாங்கிய வேலை அற்புதமான வேலையாக இருப்பதால் இந்த வேலையை வழிபாடு செய்பவர்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க. சிவசக்தியின் சொரூபமாக விளங்குவதால் இந்த வேல் எந்த இல்லத்தில் இருக்கிறதோ அந்த இல்லம் வெற்றி மேல் வெற்றியை பெற்று சீரும் சிறப்புமாக ஐஸ்வர்யமாக வாழும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வேல் சிவசக்தியின் சொரூபமாக இருப்பதால அழித்தல், காத்தல், படைத்தல், அருளல், மறைத்தல் இந்த 5 தொழிலையும் செய்யுதுங்க. இந்த 5 தொழிலையும் செய்யக்கூடிய சிறப்பான சக்தி வாய்ந்த வேலை நம்ம வழிபாடு செய்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும். முருகனுக்கு எவ்வாறெல்லாம் நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதற்கு இணையாக வேல் வழிபாடு செய்தால் பில்லி சூனியம், செய்வினை கோளாறு இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மை அண்டாது. 108 நாமங்கள் சொல்வதற்கு முன்பு இந்த வாசகத்தை 3 முறை சொல்ல வேண்டும். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் அருள்வேல் போற்றி. ஓம் அபயவேல் போற்றி. ஓம் அழகுவேல் போற்றி. ஓம் அரியவேல் போற்றி. ஓம் அயில்வேல் போற்றி. ஓம் அணையவேல் போற்றி. ஓம் அன்புவேல் போற்றி. ஓம் அற்புத வேல் போற்றி. ஓம் அடக்கும் வேல் போற்றி. ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி. ஓம் அகராந்தக வேல் போற்றி. ஓம் ஆளும் வேல் போற்றி. ஓம் ஆட்கோள் வேல் போற்றி. ஓம் ஜினியாவேல் போற்றி. ஓம் இறங்குவேல் போற்றி. ஓம் இலைவேல் போற்றி. ஓம் இறைவேல் போற்றி. ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி. ஓம் ஈடிலா வேல் போற்றி. ஓம் உக்ரவேல் போற்றி. ஓம் ஓம் உய்க்கும் வேல் போற்றி. ஓம் எழில்வேல் போற்றி. ஓம் எளியவேல் போற்றி. ஓம் எரிவேல் போற்றி.
ஓம் எதிர்வேல் போற்றி. ஓம் ஒளிர்வேல் போற்றி. ஓம் ஒப்பில் வேல் போற்றி. ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி. ஓம் ஓங்கார வேல் போற்றி. ஓம் கதிர்வேல் போற்றி. ஓம் கனகவேல் போற்றி. ஓம் கருணைவேல் போற்றி. ஓம் கந்தன்வேல் போற்றி. ஓம் கற்பகவேல் போற்றி. ஓம் கம்பீரவேல் போற்றி. ஓம் கூர்வேல் போற்றி. ஓம் கூத்தன்வேல் போற்றி. ஓம் கொடுவேல் போற்றி. ஓம் கொற்றவேல் போற்றி. ஓம் சமர்வேல் போற்றி. ஓம் சம்ஹாரவேல் போற்றி. ஓம் சக்திவேல் போற்றி. ஓம் சதுர்வேல் போற்றி. ஓம் சங்கரன் வேல் போற்றி. ஓம் சண்முகவேல் போற்றி. ஓம் சமரில் வேல் போற்றி. ஓம் சர்வசக்தி வேல் போற்றி. ஓம் சினவேல் போற்றி. ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி. ஓம் சித்திரவேல் போற்றி. ஓம் சீரும் வேல் போற்றி. ஓம் சிங்காரன் வேல் போற்றி. ஓம் சுரர்வேல் போற்றி. ஓம் சுடர்வேல் போற்றி. ஓம் சுழல்வேல் போற்றி. ஓம் சூரவேல் போற்றி. ஓம் ஞானவேல் போற்றி. ஓம் ஞான ரக்ஷகவேல் போற்றி. ஓம் தனிவேல் போற்றி. ஓம் தாரைவேல் போற்றி. ஓம் திருவேல் போற்றி. ஓம் திகழ்வேல் போற்றி. ஓம் தீரவேல் போற்றி. ஓம் தீதளி வேல் போற்றி. ஓம் துணைவேல் போற்றி. ஓம் துளைக்கும் வேல் போற்றி. ஓம் நல்வேல் போற்றி. ஓம் நீல்வேல் போற்றி. ஓம் நுண்வேல் போற்றி. ஓம் நெடுவேல் போற்றி. ஓம் பருவேல் போற்றி. ஓம் பரன்வேல் போற்றி. ஓம் படைவேல் போற்றி. ஓம் பக்தர்வேல் போற்றி. ஓம் புகழ்வேல் போற்றி. ஓம் புகழ்வேல் போற்றி. ஓம் புஷ்பவேல் போற்றி. ஓம் புனிதவேல் போற்றி. ஓம் புண்ணியவேல் போற்றி. ஓம் பூஜ்யவேல் போற்றி. ஓம் பெருவேல் போற்றி. ஓம் பிரம்மவேல் போற்றி. ஓம் பொருவேல் போற்றி. ஓம் பொறுக்கும் வேல் போற்றி. ஓம் மந்திரவேல் போற்றி. ஓம் மலநாசக வேல் போற்றி. ஓம் முனைவேல் போற்றி. ஓம் முரண்வேல் போற்றி. ஓம் முருகன் திருவேல் போற்றி. ஓம் முக்தி திருவேல் போற்றி. ஓம் ரத்தினவேல் போற்றி. ஓம் ராஜவேல் போற்றி. ஓம் ருத்ரவேல் போற்றி. ஓம் ருணமோஷனவேல் போற்றி. ஓம் வடிவேல் போற்றி. ஓம் பத்ரவேல் போற்றி. ஓம் வல்வேல் போற்றி. ஓம் வளர்வேல் போற்றி. ஓம் வழிவிடு வேல் போற்றி. ஓம் வரமருள் வேல் போற்றி. ஓம் வரமருள் வேல் போற்றி. ஓம் வரமருள் வேல் போற்றி. ஓம் விளையாடும் வேல் போற்றி. ஓம் வினைப்பொடி வேல் போற்றி. ஓம் வீரவேல் போற்றி. ஓம் விசித்திரவேல் போற்றி. ஓம் வெல்வேல் போற்றி. ஓம் வெற்றிவேல் போற்றி. ஓம் ஜெயவேல் போற்றி. ஓம் ஜகத்த ஜோதி வேல் போற்றி. முருகப்பெருமானின் வேலின் 108 நாமத்தை சொல்லி முருகப்பெருமான் கிட்ட மனம் முருகி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அந்த வேண்டுதலை சொல்லுங்க. நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறுங்க.